இந்த மஞ்சு வேணுனே பண்ணுறா. 1,50,000 சம்பாதிக்கிற மாப்பிள்ளையே பிடிக்கலையாமே. எந்த கோடீஸ்வரம் வந்து இவளை கட்டிப்பான்னு தெரியலையே. இரு போய் வச்சுக்கிறவளை. மஞ்சு, என்ன மினி அக்கா? நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில்? இதை விட நல்ல மாப்பிள்ளை எங்கேருந்து வந்துடுவான் உனக்கு? உனக்கு என்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை தான் வேணுமோ? 1,50,000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் பத்தாதா? கோடியாக சம்பாதிக்கலாம் தான் வேணுமா உனக்கு? எதுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்ன நீ? அதான் சொன்னேன் மினி அக்கா, ஜஸ்ட் 1.5 லேக் சம்பாதெல்லாம் எனக்கு பத்தாது. என் பார்லர் சர்வே 50,000 ஆகும். அப்படி இருக்கும்போது இருக்கிற காசுல எப்படி என்னால் குடும்பம் நடத்த முடியும்? ஐ டோன்ட் லைக் த மாப்பிள்ளை. அவனும் அவன் மண்டையும் போனா போகட்டும். இவன் இல்லைன்னா வேறு மாப்பிள்ளை. ஆமாம், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு மட்டும்தான் என் வீட்டுக்காருக்கு வேலை. வர மாப்பிள்ளையை அவங்களால பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அத்தை விட்டுட்டு இது நொட்டா அது சொட்டாயிட்டு இருக்க. சாரி மினி அக்கா, அப்படிலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மாமாக்கு மாப்பிள்ளை பார்க்க கஷ்டம் வந்து விட்டு சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கேன். மினி மினி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் மஞ்சுவோட இஷ்டம். அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் அவ செலக்ட் பண்ணி, இது அவளோட வாழ்க்கை. நீ எதுக்கு வந்து அவளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? மஞ்சு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல எனக்கு எந்த கஷ்டம் இல்லம்மா. உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்குதோ சரி, 10 மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, 20 மாப்பிள்ளையா சரி, நான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறேன். உனக்கு அதில் யார் பிடிச்சிக்கோ அவங்கள செலக்ட் பண்ணு, சரியா? யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு ஒரு சிரமம் கிடையாது உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுல, புரிஞ்சுதா? ஓகே மாமா, எனக்கு புரியுது. ஆனா சில பேருக்கு புரியலையே. ஒரு மாப்பிள்ளை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணதுக்கே அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. ஆமாம், பேசுகிறாங்க. மினி, போ, உள்ள போய் இருக்கிற வேலையை பாரு, போ. போகிறேன். மஞ்சு, மினி எதாவது தப்பா சொல்லியிருந்தா அதை மனசுல வச்சுக்காது, சரியா? உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு சொல்லு, இல்லை எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, நான் பார்க்குறேன். எனக்கு பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை மாமா. லைக் அழகாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன். ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு இது பத்தாதுன்னு ஓப்பனாக சொன்னேன், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் சேல்ரி ஹையாக இருந்தால் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை, நல்ல பையனாக இருந்தால் ஓகே மாமா. லுக் வைஸ் எனக்கு யார் எப்படி இருந்தாலும் ஓகே. சரி மஞ்சு, உனக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளைய நான் பார்க்குறேன், சரியா? வேற எதுவும் மனசில் வச்சுக்காத. ஓகே மாமா, எத்தனை தடவை சொல்வீங்க? புவனா, புவனா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, உன் மவனை பத்தியா? இன்னைக்கு காலேஜுக்கு பைக் எடுத்துட்டு போல, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருக்கான். என்னக்க சொல்ல இவனை? பஸ்ல தானே வரத்துக்கு நின்று இருந்தான், அதுல என்ன இருக்கு? ஒரு நாள் பஸ்ல வரலாமே ஃப்ரெண்டு கூட நினைச்சிருப்பான். அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. நீங்க எதுக்கு அதுக்கு போய் இவ்வளவு கோபப்படுறீங்க? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, உன் புள்ளைய நீ விட்டு கொடுப்பியா? எதுக்கு 2 பேரும் மாசம் மாசம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், சும்மா தான். சரி, நான் கிளம்புறேன் அங்கிள். பாய் ஆண்டி, பாய். அருண், பைக் எடுத்துட்டு போய் மனோ வீட்டுல விட்டு வா. அப்பா பக்கத்து தானேப்பா, அவனே போயிடுவான் நடந்து. அட கல் நெஞ்சக்காரா, அப்பாவே கொண்டு போய் விட்டுவான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி கூட்டிட்டு போவாம பக்கத்துல தான் நடந்து போயிடுவான்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சரி சரி, அழாதவா. போனா, உன் பையன் ஒன்றும் சரியில்லை. பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்ன எதுன்னு அப்புறமா அவன்கிட்ட விசாரிச்சு வை. ஏங்க நீங்களே கேட்க வேண்டியதானே யார் அந்த பொண்ணுன்னு? நான் கேட்டேன், அதுக்கு அவன் ஜூனியர் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அவன் சமாளிக்கிறதுல இருந்து தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என்னன்னு அவன்கிட்ட கேட்டு வை. என்னங்க நம்ம புள்ள போய் சந்தேகப்படுறீங்க? நம்ம புள்ள அப்படிலாம் கிடையாதுங்க. பிஎஸ்சிக்கு தான் படிச்சான், கோஎட்ல தான் படிச்சான். இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்குமா? இல்ல எந்த பொண்ணாவது ஃப்ரெண்டு அவன் தான் கூட்டிட்டு வந்திருக்கானா சொல்லுங்க. இப்போ போய் என்ன நம்ம புள்ள சந்தேகப்பட்டுக்கிட்டு? உன் பையன் மேல வச்ச நம்பிக்கையில தீயலி கொட்ட ஒரு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நிக்க தான் போறான். அப்புறம் தான் உனக்கு புரிய போகுது. எப்படியோ போ. ஆனா ஒண்ணு, என் அந்தஸ்துக்கு ஏதாவது குறை வந்தது, அம்மாவையும் புள்ளியும் நான் சும்மா மட்டும் சொல்லிட்டேன். இவர் என்ன இப்படி சொல்றாரு? புள்ள ஏதாவது பொண்ணு ஆசைப்பட்டா கட்டி வைக்கத்தை விட்டுட்டு அப்படி இப்படிங்கிறாரு. யார் அந்த என்ன? நம்மகிட்ட வேலை காசா பணமா? வரதான் கொண்டு வரணும்னு எதனா இருக்கா என்ன? இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவர் இப்படிலாம் பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அருண் மட்டும் ஏதாவது பொண்ணை லவ் பண்ணட்டும், அவளையே கட்டி வச்சிடும் என் பிள்ளைக்கு. என் புள்ள ஆசைப்பட்ட பொண்ணு கட்டாம வேற யாரை கட்டி வைப்பேன் நான்? அந்த சாவு மண்ணாங்கட்டியாவது. நிலா, நிலா. அப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, வண்டி எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. வண்டி நல்லா இருக்குப்பா, ஆனா யாருது? யாருதும் இல்லை, உனக்காகத்தான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா புது வண்டியா? ஏன்பா? காலேஜுக்கு நீ பஸ்ல போக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் தான் பார்க்குறேன்னம்மா. அந்த கூட்டத்தில் நசுங்கி ஏற முடியாமல் ஏறி என் குழந்தை படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. அதான் உனக்காக வண்டி வாங்கிட்டு வந்தேன். இனி இந்த வண்டியிலே நீயும் வள்ளியும் போங்க, சரியா? அப்பா நீங்க படுற கஷ்டத்துல எதுக்குப்பா இது வேற? மாதம் மாதம் பணம் கட்டிக்கலாமா? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறேன். வண்டி எப்படி இருக்கு சொல்லு.
வண்டி ரொம்ப நல்லா இருக்குப்பா. வேணி வேணி. அம்மாக்கு தெரிஞ்ச செமையா திட்ட போறாங்கப்பா. அவ கிடக்குறா, அவ என்னைக்கு தான் திட்டாம வந்திருக்கா. எனக்கு சொல்லுங்க. ஆமா, வண்டி யாருது? நம்ம வண்டி தான், நிலாவோட வண்டி. நிலாவோட வண்டியா? என்ன ஓடிட்டு இருக்கீங்க? நிலா காலேஜுக்கு போகிறதுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த ஸ்கூட்டியை. எப்படி இருக்கு? என்னது, புது வண்டி வாங்கி வந்திருக்கீங்களா இவளுக்காக? ஆமாம் வேணி, புள்ள காலேஜ் போகிறதுக்கு பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறா. அன்றைக்கி தான் பார்த்தேன், ஒரே கூட்டம், ஏற முடியாமல் இவ்வளோ வள்ளியும் ஏறி யாரும் இடித்து குழந்தைங்க நிற்க முடியாமல் நின்றுட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட படிக்கட்டில் நின்றுட்டு வராங்க. கீழே கீழே விழுந்தா என்ன பண்ணுறது? அதான் வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு உடனே வண்டி வாங்கி கொடுத்துருவீங்களா? கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு பணம் சேர்த்து வைக்காம வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்படி எதுக்குங்க தடை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன அவளை பஸ்ஸில் போகலனா போக முடியலன்னா காலேஜ் நின்றுட்டு வீட்டில் இருக்க வேண்டியது தானே அவ? உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என் பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்தது காலேஜ் படிக்கிறதுக்கு தான், காலேஜை விட்டு நிற்கிறதுக்கு கிடையாது. புரியுதா? என் இஷ்டம், நான் மாதம் மாதம் கட்டிக்கிறேன். உனக்கு என்ன கவலை வந்தது? வண்டி நல்லா இருக்க கல்யாணம் மட்டும் பார்த்து சொல்லு, மற்றபடி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆமாம், எனக்கு என்ன கவலை வந்தது? நாளைக்கு எதனா பணம் கஷ்டம் வந்து என்கிட்ட நிற்பீங்களே, அப்போ சொல்லிக்கிறேன். அம்மா பார்த்தீங்களாப்பா எவ்வளோ கோவப்படுறாங்கன்னு. உன் அம்மா கிடக்குறாம்மா, நீ வண்டி எடுத்துகிட்டு நாலுலேருந்து காலேஜுக்கு போ. ஆமாம், உனக்கு லைசன்ஸ் இருக்குல்ல? இருக்குப்பா. வள்ளியோட அப்பா ஸ்கூட்டி இருக்குல்ல, அதை தான் ஓட்டி 2 பேரும் பழகிட்டோம். அதையே வச்சு 2 பேரும் லைசன்ஸும் போன வருஷமே வாங்கிட்டோம்ப்பா. சரி, அப்போ 2 பேர்கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல, இனிமேல் லைசன்ஸை எடுத்துகிட்டு போங்க காலேஜுக்கு. நீ அவ்வளோ மாற்றி மாற்றி வண்டியை ஓட்டிட்டு வாங்க, சரியா? அப்பா, எனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கிட்டு இருக்கலாம்ல? எனக்கு வண்டி வாங்கினா ஆஃபீஸ் உத்தியோகத்துக்குமா போகிறேன்? வயலுக்கும் தோட்டத்துக்கு தான் போகிறேன். அது நடந்தே போனால் போச்சு. நீ தான் காலேஜுக்கு பக்கத்து ஊருக்கு போகிற, நீ எடுத்துகிட்டு போமா வண்டி. சரிப்பா, வண்டி ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா.